வணக்கம் நண்பர்களே. வெஸ்ட் பெங்காலை பற்றிய மேலும் பல தகவல்களை இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணுறதா இருக்கேன். பாரத பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய தேர்தல் உரையின் போது பொதுக்கூட்டத்தில் சோனார் பாங்லா அப்படிங்கிறது, சோனார் பாங்லாங்கிறது வந்து தங்கமயமான மேற்கு வங்காளம் அப்படிங்கிறது தான் அதனுடைய நேரடியான இல்ல மறைமுகமான செய்தி அப்படிங்கிறது. அதை பத்தி மம்தா பானர்ஜி ஒரு விமர்சனத்தை வச்சு சோனார் பாங்லான்னு பாரத பிரதமர் மோடி சொல்றாரு. ஆனா இது எங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஈஸ்ட் மெதினாப்பூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற கூட்டத்துல, பொதுக்கூட்டத்துல இந்த மாதிரி பேசி, ஆனா அவரு அதே பாரத பிரதமர் அமித்ஷா கூட சேர்ந்துகிட்டு எலெக்ஷன் கமிஷனை கையில போட்டுக்கிட்டு பெங்காலி ஓட்டர்களை அந்த தேர்தல் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கி விட்டார். இவர் எப்படி பெங்காலிகளுக்கு நன்மை செய்ய போறாரு அப்படின்னு மம்தா பானர்ஜி எப்பவுமே என்ன சொல்றாங்கன்னா, இந்த நீக்கப்பட்ட போலி வாக்காளர்கள் எல்லாருமே பெங்காலிகள் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அவங்க வந்து பங்களாதேஷிஸ்னோ இல்ல ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ்னோ சொல்றதே கிடையாது. பெங்காலி வாக்காளர்களை தான் நீக்கிட்டாங்க. இந்த மாதிரி சொல்றதுக்கு ஒரு சரியான பதிலடியா எனக்கு என்ன பட்டது, ஃபிராத் ஹக்கீம் இவர் வந்து அமைச்சராகவும் இருக்காரு, கல்கட்டால வந்து மேயராகவும் இருக்காரு. இந்த ஃபிராத் ஹக்கீம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரெண்டு முக்கியமான பாயிண்ட் கவனி. நாங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 50% வங்காள மக்கள் வங்காள மொழி பேச மாட்டார்கள், அதை நாங்கள் உறுதி செய்வோம், உருது தான் பேசுவார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொதுக்கூட்டத்திலே அறிவிச்சிருக்காரு. அது ஒரு பாயிண்ட். அந்த மாதிரி பார்க்கும்போது மம்தா பானர்ஜி பாரத பிரதமர் மோடி மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, வங்காளிகளை எடுத்து விட்டார், நீக்கி விட்டார் வாக்காளர், வங்காள நாகரிகத்தை அழித்து விட்டார், கலாச்சாரத்தை அழித்து விட்டார்னு சொல்றாங்களே. இப்ப இவர் ஃபிராத் ஹக்கீம் என்ன சொல்றாரு, வங்காள மொழியே இருக்காது, மொழி இல்லைன்னா கலாச்சாரம் அவுட். இதை நான் பல வீடியோல சொல்லியிருக்கேன். மொழி தான் ஒரு கலாச்சாரத்துக்கும் நாகரிகத்துக்குமான அடிப்படை, அதான் ஃபவுண்டேஷன். அந்த மொழியை இவர் அழிப்பேன் அப்படின்னும் போது கலாச்சாரம் எங்க இருந்து வரும்? இது முக்கியமான பாயிண்ட் ஃபிராத் ஹக்கீம் சொன்னது. இதே ஃபிராத் ஹக்கீம் இன்னொரு கூட்டத்துல அதுல என்ன சொல்லியிருக்காரு பொதுக்கூட்டத்துல அப்படின்னா, தற்சமயம் மேற்கு வங்காளத்துல 17% இஸ்லாமியர்கள் தான் இருக்காங்க, இது விரைவில் அடுத்த 5 இல்ல 10 ஆண்டுகள்ல 50% ஆகிவிடும், அப்பொழுது இந்த மேற்கு வங்காளம் இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வரும், இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இதுக்கெல்லாம் எந்த கட்சியும் பாஜக தவிர வேற யாரும் இதுக்கு வந்து கண்டனம் தெரிவிக்கல அப்படிங்கறதான் உண்மை. திரிணாமுல் காங்கிரஸ் மந்திரி மம்தா பானர்ஜி இந்த மாதிரி நீங்க தகாத முறையில பேசக்கூடாது பொதுக்கூட்டத்தில்னு சொல்லல, காங்கிரஸ் சொல்லல, கம்யூனிஸ்ட் கட்சியும் சொல்லல, எல்லாம் வாயை முடிக்கிட்டு பேசாம இருக்காங்க. என்னவோ நடக்கட்டும் அப்படிங்கிற இந்துக்களுக்கு எதிரான ஒரு பேச்சு, நடவடிக்கை, அச்சுறுத்தல் அப்படின்னு பார்த்தோம்னா யாருமே கண்டனம் தெரிவிக்கல. ஃபிராத் ஹக்கீம் இப்படி ஒவ்வொரு பொதுக்கூட்டமா நம்ம பார்த்துக்கிட்டே வரும்போது மம்தா பானர்ஜி இன்னொரு பொதுக்கூட்டத்துல, இது வந்து கிட்டத்தட்ட கல்கட்டா பக்கத்துல தான், அந்த இடத்துல ஒரு பொதுக்கூட்டத்துல நிறைய கூட்டம் இருக்கு, மக்கள் குழுமி இருக்காங்க, மக்களை பார்த்து கேள்வி வைக்கிறார். என்ன கேள்வி அப்படின்னா, இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வாக்காளர் பட்டியல் திருத்தம் இருக்கு இல்லைங்களா, அந்த திருத்தத்தின் மூலமாக பாதிக்கப்பட்டவர்கள் யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ கையை தூக்குங்க அப்படிங்கிறார். ஒருத்தரும் கை தூக்கல. 2 தரம் 3 தரம் திருப்பி கேட்கிறார், கை தூக்குங்க கை தூக்குங்க, யாரெல்லாம் பாதிக்கப்பட்டீர்களோ கை தூக்கு, யாரும் கை தூக்க மாட்டேங்கிறாங்க. பயங்கர கோவத்துல கத்தி பேசுறாரு. என்ன நினைச்சுக்கிட்டு, எப்படி நீங்க பாதிக்கப்படல, கை தூக்குங்க அப்படி தூக்கல. பின்னாடி உடனே உட்கார்ந்துருக்காங்க திரிணாமுல் காங்கிரஸினுடைய தலைவர்கள் எல்லாம், எடுபடிகள்லாம் உட்கார்ந்து அவங்கள பார்த்து மைக்க கூட ஆஃப் பண்ணாம கண்டபடி திட்டிருக்காங்க. என்ன சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வரியா நீங்க ஒழுங்கா அப்படின்ற கேள்வியே கேட்டிருக்காங்க. கை தூக்குனா தூக்க வேண்டியதானே, அந்த மாதிரி சொல்லி கொடுத்து பணம் கொடுத்து கூட்டிட்டு வரலையா அப்படிங்கிற மாதிரி அவங்களெல்லாம் கண்ணாப்பணம் திட்டிருக்காங்க. கோவத்துல அந்த பொதுக்கூட்டத்துல திட்டி தீர்த்திருக்காங்க பாஜகவை. இது ஒரு பொதுக்கூட்டம். ஒவ்வொரு பொதுக்கூட்டமா பாருங்க எந்தெந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் வந்துகிட்டு, இத மாதிரி பலது. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 91 லட்சம், அதாவது 1 கோடிக்கு 95 1 கோடி மக்கள் அந்த போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளார்கள். அதனால மம்தா பானர்ஜிக்கு மிகப்பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது தான். எல்லா தேர்தல் கணிப்பாளர்களும் இவங்கெல்லாம் முன்னாடி என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா, மம்தா பானர்ஜி கண்டிப்பா இந்த தேர்தலை ஜெயிச்சிருவாங்க, 215 சீட்டு 21ல ஜெயிச்சாங்க, அந்த அளவுக்கு இல்லாட்டாலும் ஒரு 160 இருந்து 170 சீட்டு அவங்க ஜெயிப்பாங்க. இப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது. எந்த மாதிரி குறைஞ்சிக்கிட்டு வருதுன்னா, 45%, 46% சொல்லிட்டு இருந்தவங்க இப்ப 40% ஓட்டுக்கு கீழே ஓட்டு சதவீதம் திரிணாமுல் காங்கிரஸ்க்கு குறைந்து விட்டதுன்னு சொல்லிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுதான் முக்கியமான செய்தி. ஆக மொத்தம் என்னன்னா, பல விதமான முன்னெடுப்புகள் மம்தா பானர்ஜிக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணி அவங்கள வந்து ஒரு
மிரட்டி இருக்கு, அரண்டு போயிருக்காங்க. தோத்து விடுவோம் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி மூஞ்சியிலே தெரிகிறது, அவங்களுடைய ஓங்கி பேசுறதுல இருந்தே தெரியுது அப்படிங்கிற. சத்தமா பேசினா அது உண்மை கிடையாது, சைலண்டா இருந்தா அது பொய் கிடையாது. இதை புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு. அண்ணாமலை இருக்காரு, எந்த இடத்துல சத்தமா பேசணுமோ பேசுறாரு, எந்த இடத்துல அமைதியா இருக்கணுமோ சாந்தமா இருக்கணுமோ இருக்காரு. அவர் அமைதியா சாந்தமா இருக்குன்னா அது மிகப்பெரிய உண்மை. ஓங்கி உரைக்கிறாருன்னா அது ஊழல் வெளிப்படுத்தி சொல்றாருன்னு அர்த்தம். அப்படிதான் எடுத்துக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் யூடியூப்ல பிரசன்டேஷன் ஆரம்பித்த 2வது வீடியோ திரு அண்ணாமலை அவர். அதுல நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நான் பல வீடியோல சொல்லியிருக்கேன் இந்த பாயிண்ட்டை, திருப்பி இதுல உங்க எல்லாருக்கும் ரிமைண்ட் பண்றேன். அண்ணாமலை அவர்கள் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர். அதே மாதிரி பல வீடியோக்கள்ல நான் அடிக்கடி என்ன சொல்லுவேன் அப்படின்னா, மக்கள் தானாகத்தான் மாற வேண்டும், ஆட்சியாளர்களால மாற்றம் கொண்டு வர முடியாது. அது தற்காலிக மாற்றமாகத்தான் இருக்கும். மக்கள்லாம் மாறிட்டாங்கன்னா அது நிரந்தரமான மாற்றமா இருக்கும். அதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவேன் அடிக்கடி. அண்ணாமலை அதைத்தான் விரும்பினாரு, அதைத்தான் முன்னெடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு இன்னைக்கும். அது தமிழ்நாடு பாலிடிக்ஸை பத்தி நான் ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன், அது பாரு. நான் இப்ப இந்த இடத்துல மேற்கு வங்காளத்துல என்ன ஆயிருக்குன்னா, ஒரே ஒரு உதாரணம் சொன்னேன். பூர்ணிமா சக்கரவர்த்தி அப்படின்னு ஒரு வேட்பாளர், பாஜக வேட்பாளர். அவங்க தேர்தல் பிரச்சாரத்துக்காக தெருவில் இறங்கி ஓட்டு கேட்பதற்காக எல்லார்கிட்டையும் போறாங்க. பல இடங்கள்ல பெண்கள் அவங்களுக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க. சரி, இது என்ன சாதாரண விஷயம் தான், தமிழ்நாட்டில் கூட தான் ஆரத்தி எடுப்பாங்க. ஆரத்தி எடுத்து திலகம் வைப்பாங்க, உடனே அதுல 500, 1000, 2000 பணம் போடுவாங்க. இது நம்ம வழக்கமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காட்சி. ஆனா மேற்கு வங்காளத்துல மக்கள் எப்படி மாறி இருக்காங்கன்னா, ஆரத்தி எடுத்துட்டு அந்த வேட்பாளருக்கு, பூர்ணிமா சக்கரவர்த்தி அவர்களுக்கு மாலை அணிவித்து மக்கள் தங்கள் கையிலிருந்து 50, 100 கலெக்ட் பண்ண பணத்தை, சேகரித்த பணத்தை தேர்தல் செலவுக்காக நீங்க வச்சுக்கங்கன்னு அந்த வேட்பாளருக்கு மக்கள் கொடுத்திருக்காங்க. இதுதான் டிரான்ஸ்பர்மேஷன் சொல்றது. சாதாரணமா நம்ம தமிழ்நாட்டுல பார்க்கக்கூடியது, வேட்பாளர்கள்ட்ட இருந்து மக்கள் பணம் வாங்குவது. அதற்கெல்லாம் ஏற்பாடு செஞ்சிருப்பாங்க. ஆரத்தி எடுங்க, அவங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்க, உங்களுக்கு இவ்வளவு பணம். இங்க அப்படி இல்லை, நிலைமை அப்படியே தலைகீழ மாறி இருக்கு. மக்கள் வேட்பாளருக்கு ஆரத்தி எடுத்து பணத்தை கொடுக்கிறார்கள் தேர்தல் செலவுக்காக. இது டிரான்ஸ்பர்மேஷன். இதைத்தான் அண்ணாமலை இங்க வரவழைக்க பலவிதமான முயற்சிகளை செஞ்சுட்டு இருக்காரு. அது வருங்கிற நம்பிக்கை நான் சொன்ன மாதிரி ஒரு 3 வருடத்திற்கு முன்னாடியிலிருந்தே நான் சொல்லிக்கிட்டு வரேன். அது நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் இருப்பேன்னு தெரியாது, நீங்களாம் பாருங்க. இன்னொரு குற்றச்சாட்டு மம்தா பானர்ஜினால என்ன வைக்கப்பட்டது, முக்கியமான குற்றச்சாட்டு அப்படின்னா, மேற்கு வங்காளத்திலிருந்து 500 அரசு அதிகாரிகளை தமிழ்நாட்டுக்கு தேர்தல் பார்வையாளர்கள், கண்காணிப்பாளர்களை மத்திய அரசு அனுப்பியிருக்கு. இதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மம்தா பானர்ஜி பிஜேபியும் டிஎம்கேயும், இது எனக்கு சிரிப்பாவது. அதை கேட்ட உடனே ரொம்ப சிரிச்சிட்டேன் நான். டிஎம்கேயும் பாஜகவும் ஒன்று கூடி ஒரு கூட்டணி மாதிரி சதித்திட்டம் மேற்கு வங்காளத்திற்கு எதிராக, மம்தா பானர்ஜிக்கு எதிராக, திரிணாமுல் காங்கிரஸுக்கு எதிராக செயல்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அங்க இருக்கிற அதிகாரிகள்லாம் தமிழ்நாட்டுக்கு தேர்தல் கண்காணிப்பாளர்களாக, பார்வையாளர்களும் வந்திருக்காங்க அப்படின்னா, இந்த அதிகாரிகளை நம்பித்தான் மம்தா பானர்ஜி இத்தனை நாள் 3 எலெக்ஷன்ல வரிசையா ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. அராஜகத்தை நிகழ்த்திருக்காங்க, ஆட்டம் போட்டிருக்காங்க. எந்த ஒரு முறைகேடான செயலுக்கும் அதிகாரிகள் வாயை கட்டிக்கிட்டு, கையை கட்டிக்கிட்டு, வாயை பொத்திக்கிட்டு, கையை கட்டிக்கிட்டு பேசாம இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெள்ள தெரியும். இதே குற்றச்சாட்டு தான் இப்ப இருக்கிற தமிழ்நாடு முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களும் வச்சிருக்காங்க. அது அப்புறமா பார்க்கலாம். பல திரிணாமுல் காங்கிரஸ்ல இருக்கிற தலைவர்கள், அடுத்த லெவல்ல இருக்கிற தலைவர்கள்லாம் கண்டபடி பேசுறாங்க. இங்கே அப்படிதான் டிஎம்கேல இருக்கிற பல தலைவர்கள் எந்தெந்த மாதிரி பேச்செல்லாம் பேசுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க நிறைய. அதே மாதிரிதான் அங்கேயும் என்ன பண்ணுங்க, சயானி கோஷ், அதாவது இஸ்லாமியர்களுடைய ஓட்டு வங்கிக்காக இவர்கள் தரம் தாழ்வது அப்படிங்கிறது கேவலமா இருக்கு. எந்த அளவுக்கு போயிருக்காங்க அப்படின்னு பாருங்களேன். இந்த சயானி கோஷ் ஒரு இடத்துல, ஒரு பொதுக்கூட்டத்துல, என் இதயத்தில் கபாங்கிறது மெக்கால இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் புனித ஸ்தலம், அது அவங்களுடைய இதயத்துல இருக்கான். என்னுடைய கண்கள்ல மெதினா, அது இன்னொரு புனித ஸ்தலம். இந்த மாதிரி சொல்லிட்டு சொன்னதோட நிறுத்தாம ஹிந்துக்களை பார்த்து கேவலமா சில வார்த்தைகளை யூஸ் பண்ணுங்க. அதெல்லாம் சொல்ல வேண்டாம்னு விட்டுறேன் நான். இந்த மாதிரி பரப்புறேன். அப்ப என்ன ஆகுது, இந்து மக்களுக்கு ஒரு எழுச்சி ஏற்கனவே வந்துகிட்டு இருக்கு, டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துகிட்டு இருக்குன்னு நான் சொன்னேன். இந்த ஆரத்தி விஷயமாகட்டும், மோடிக்கு கொடுத்த வரவேற்பா இருக்கட்டும், பாராட்டுதலாக இருக்கட்டும், அமித்ஷாவுக்கும் ஏகப்பட்ட கூட்டம். இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு இந்துக்களுடைய எழுச்சி வந்துகிட்டு இருக்கும்போது இவங்க இந்த மாதிரிலாம் பேசுறாங்கன்னா எப்படி ஓட்டு போடுவாங்க? அதனாலதான் என்ன இருக்கு அப்படின்னா, மம்தா பானர்ஜி தோம்ஜூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல பொதுக்கூட்டத்துல பேசுறதுக்கு மேடை ஏறி வந்தாங்க. மக்கள்லாம்
கிளம்பி வெளியே போயிட்டு இருக்காங்க. சேர்ல உட்கார்ந்துருந்தவங்க எல்லாம் இது வந்து நம்மளை திட்ட போகுது, இது எதுக்கு இதுகிட்ட கேட்கணும் அப்படின்னு. இதே பிரச்சனை தான் இப்ப வந்து தமிழ்நாட்டில் வந்து டிஎம்கேனுடைய எம்எல்ஏவா இருக்கட்டும், மினிஸ்டரா இருக்கட்டும், பல தலைவராக இருக்கட்டும், இந்துக்களுக்கு எதிராக அவர்கள் உதிர்த்த முத்துக்கள் எல்லாம் இப்ப மனசுல வந்து மக்கள் அவங்களை ஒதுக்குறாங்க. மம்தா பானர்ஜியினுடைய பொதுக்கூட்டத்திலிருந்து மக்கள் வெளியேறுகிறார்கள். அவர் மேடை ஏறாரு, இவங்க வெளியே போறாங்க. உடனே இதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா மைக்கை பிடிச்சிக்கிட்டு சத்தமா பிஜேபி மட்டும் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா உங்களால மட்டன் சாப்பிட முடியாது, ஃபிஷ் சாப்பிட முடியாது, நீங்க எல்லாம் வந்து வெஜிடேரியனா மாறிடும், வேற வழியே கிடையாது, கண்ணாப்பினான்னு. இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரிலாம் ஒரு முதலமைச்சர் பதவியில இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு சீப் மென்டாலிட்டியில இந்த மாதிரிலாம் பேசுவாங்களா என்ன? அதுதான் நான் சொல்றது. விரக்தியின் உச்சத்துக்கு மம்தா பானர்ஜி தள்ளப்பட்டு விட்டார். தான் தோற்று விடுவோம் என்ற ஒரு விரக்தியில இருக்காரு அவர். அதுக்கப்புறம் டெரிக் ஓபியான் அவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. நாங்கள்லாம் எலெக்ஷன் கமிஷனர், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் சிஇசி ஞானேஷ்குமாரை போய் பார்த்தோம், அவரோட சில பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தணும். 5 நிமிடத்துக்குள்ளாவே எங்க எல்லாரையும் கெட் லாஸ்ட்னு சொல்லி வெளியே போக சொல்லிட்டாரு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்ல போய் இவங்க கேட்டிருக்காங்க, திருப்பியும் மனு கொடுத்திருக்காங்க டிஎம்சில. அதுக்கு சுப்ரீம் கோர்ட் நோ ரிலீஃப் ஃபார் டெலீட்டட் பெங்காலி ஓட்டர்ஸ். சுப்ரீம் கோர்ட் ரெஃப்யூசஸ் இன்டரிம் voting rights to those whose name were deleted during SIR process. இது வந்திருக்கு செய்தி. இடைக்காலமாக ஓட்டு உரிமை கொடுக்க முடியாது. ஒரு முறை தேர்தல் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டால் அதுவும் எஸ்ஐஆர் மூலமாக அது நிரந்தரம், ஒன்றும் செய்ய முடியாது, போயிட்டு வாங்க. அதற்காகத்தான் இவங்க போய் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் போய் பார்த்துருக்காங்க. அவர் 5 நிமிஷம் இவங்க சொல்றதே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. மிரட்டி பார்த்துருக்காங்க, உருட்டி பார்த்துருக்காங்க, அழுத்தம் கொடுக்க பார்த்துருக்காங்க. ஆனால் நல்ல வேளை ஞானேஷ்குமார் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் கொஞ்சம் தைரியமா உறுதியா தன்னுடைய நிலைப்பாட்டில் ஆல் ஆஃப் யூ ப்ளீஸ் கெட் அவுட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதை டெரிக் ஓபியான் வெளியில வந்து வேற பெருமையா வேற சொல்லியிருக்காரு. இது இன்னும் தான் கெடுதலை தான் உண்டு பண்ணும் டிஎம்சிக்கு. உங்களை யார் அங்க போக சொன்னாங்க, சுப்ரீம் கோர்ட் தான் சொல்லிடுச்சு அப்படின்னா மக்கள் கேட்பாங்க. இதுக்கு நடுவில் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அபிஷேக் பானர்ஜி இவர் வந்து எம்பியா இருக்காரு, இவர் ஒரு முத்து உதிர்த்திருக்காரு. பிஜேபி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா, இப்ப பீகார்ல அது ஆட்சிக்கு வந்திருக்காங்க, அவங்க வந்து பீகார் எலெக்ஷன் நடப்பதற்கு ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி பெண்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ரூபாய் 10,000 கொடுத்திருந்தாங்க, டைரக்ட் டிரான்ஸ்பர் பண்ணியிருந்தாங்க. இப்ப அதெல்லாம் திருப்பி கேட்கறாங்க, எல்லாரும் திருப்பி கொடுங்கன்னு கேட்கறாங்க. இது இன்னொரு அபத்தம். அவர் எம்பி, எப்படி கொடுத்த பணத்தை எந்த அரசியல் கட்சி கேட்கும்? முதல்ல பிஜேபி அந்த மாதிரி செய்யாது. இவர் எப்படி இந்த மாதிரி எல்லாம் வளர்றாருன்னு தெரியல. மம்தா பானர்ஜி ஒரு பக்கம் வளர்றாங்க, டெரிக் ஓபியான் வளர்றாரு, அபிஷேக் பானர்ஜி வளர்றாங்க, ஒவ்வொருத்தரும் ஃபிராத் ஹக்கீம் மதம் தான் முக்கியங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு. இது ஒரு பக்கம். 10,000 ரூபாய் திரும்பி வாங்கிடுவாங்க, மட்டன் சாப்பிட முடியாது, ஃபிஷ் சாப்பிட முடியாது, இதெல்லாம் பேருக்குங்க. இதெல்லாம் கேட்ட உடனே எனக்கு இம்மீடியட்டா எது ஞாபகத்துக்கு வந்ததுன்னா, உடனடியா கார்த்தி சிதம்பரம் வந்து தன்னுடைய பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது இப்படிதான் பேசணும். அவர் மெத்த படிச்சவர். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுரை மீனாட்சி, திருச்செந்தூர் இந்த கோவில்களெல்லாம் மத்திய அரசு தன் கையில எடுத்துக்கும், ராமர் கோவிலோட இணைச்சிரும், ராமேஸ்வரம் கோவில் இதெல்லாம் இணைச்சிரும். ஆக இங்க வரக்கூடிய பணங்கள் எல்லாம் அவங்க கைக்கு போயிடும். பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுனாக்க நீங்க நான் வெஜிடேரியன் சாப்பிட முடியாது, இப்படி எல்லாம் அவர் பரப்புரையில சொல்லிருக்காரு. இவங்க எல்லாம் படிச்சவங்களா அப்படின்னு. ஆனா என்ன வருத்தம்னா, அவங்களதான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டுல அவங்களதான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. என்ன செய்யுது? வெஸ்ட் பெங்காலே அவங்கள தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்ப ஆனா வெஸ்ட் பெங்கால்ல கண்டிப்பா மாற்றம் வருது. இதே மாற்றம் தமிழ்நாட்டில் வரக்கூடும் என்பதை என்னுடைய அடுத்த தமிழ்நாடு பற்றிய அரசியல் வீடியோல நீங்க பாருங்க. நான் என்னென்ன பாயிண்ட் வைக்கிறேங்கிறது உங்களுக்கே புரியும். இதுக்கு நடுவில் என்ன பண்ணிருக்காங்கன்னா, மம்தா பானர்ஜி சில பொதுக்கூட்டங்கள்ல பாஜகவிலிருந்து யாராவது ஓட்டு கேட்டு பிரச்சாரத்துக்கு வந்தாங்கன்னா விளக்கமாத்தை எடுத்து அவங்களை அடிச்சு விரட்டுங்க அப்படி. மக்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க போல இருக்கு. டிஎம்சி வேட்பாளர்கள்லாம் வரும்போது விளக்கமாத்தை எடுத்து அடிச்சு விரட்ட ஆரம்பிச்சு. இதெல்லாம் வீடியோவாவே வந்திருக்கு, செய்தியா வந்திருக்கு. அப்பன்னா நான் திருப்பி அதான் சொல்றேன், மக்கள் தாங்கள் மாறி வருகிறார்கள் தான் டிரான்ஸ்பர்மேஷன். அது வந்தா தான் ஒரு நிரந்தரமான நீண்ட கால தீர்வு ஏற்படும். அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் கடந்த 1 மாதத்துல தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கு. அதை அடுத்த வீடியோல பார்க்கலாம். மக்கள் எழுந்து பொதுக்கூட்டத்தில இருந்து மம்தா பானர்ஜி பேச ஆரம்பிச்ச உடனே வெளியே போறாங்கன்னு சொன்னாங்கல்ல, உடனே அவங்க மக்களை திருப்பி கூப்பிடல. அதுக்கு பதிலா அவங்க வந்து அங்க வீடியோகிராஃபர் எல்லாரையும் கூப்பிட்டு கண்ணாப்பண்ணு திட்டிருக்காங்க. ஏய் நிறுத்து, அவங்க வெளியே போறதை காமிக்காத அப்படின்னு சத்தம் போட்டு அவங்களெல்லாம் முடக்கியிருக்காங்க. இதெல்லாம் வேற நடந்திருக்கு. அதுக்கு தான் அமித்ஷா என்ன சொல்றாரு, இதை வந்து மம்தா பானர்ஜி ஒரு இந்து முஸ்லீம் இஷ்யூவா, அதாவது இந்த எஸ்ஐஆர்
பாக்குறாங்க, அந்த கண்ணோட்டத்திலே பாக்குறாங்க. இது நாட்டினுடைய பாதுகாப்பு சார்ந்ததுன்னு அவங்க ஏன் உணர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கமெண்ட் சொல்லியிருக்காரு. அது ரொம்ப வருத்தத்தோட சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்க கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.